டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய முடி கொட்டுதா? அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், நான் டாக்டர் ஏஞ்சல், சந்தோஷ் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர். நம்மகிட்ட நிறைய பேஷண்ட் சொல்கிறது, ஸ்கூல் டைமில் எனக்கு நிறைய முடி இருந்துச்சு, காலேஜ் படிக்கிறப்ப நிறைய முடி இருந்துச்சு, மேரேஜுக்கு முன்னாடி கூட அதிகமாக இருந்துச்சு, இப்போ தான் எல்லா முடியும் கொட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிவரிக்கு அப்புறம் முடி கொட்டுறது கால்சியம் குறவும் இல்லை, ஆயில் ப்ராப்ளம் கூட இல்லை, அது ஹார்மோன் சேஞ்சஸ் தாங்க. ப்ரெக்னென்சி டைமில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும், அதனால ஹேர் க்ரோத்து அனாஜன் ஃபேஸில் நீளும். அதனால் அந்த 9 மந்த்தும் பார்த்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக திக்காக இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் திடீர்னு ட்ராப் ஆகும். அப்போ நிறைய ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் டீலஜன் ஃபேஸுக்கு ஷிஃப்ட் ஆகும். 3 to 4 மாதம் கழிச்சு ரொம்ப முடி கொட்டும். இதுக்கு போஸ்ட் பார்ட்டம் டீலஜன் சொல்லுவோம். இது பெர்மனெண்ட் ஹேர் ஃபால் இல்லைங்க. டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் நார்மல். டெலிவரிக்கு அப்புறம் ரீக்ரோத்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டுகள் கண்டிப்பாக பண்ணணும். சிபிசி, அனிமியா ரூல் அவுட் பண்ணணும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும், வைட்டமின் டி, B12, அயன், இதே மாதிரி பிளட் டெஸ்ட்டுகளில் ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தால் அதுக்கு சப்ளிமெண்ட் மருந்துகளை எடுத்துக்கணும். அதோட டெய்லி ஃபுட்டை சேர்த்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயில் எக்கு, பன்னீர், ஊற வச்ச பாதாம், கீரைகள், எள்ளு, கருவேப்பிலை, பேரிச்சம்பழம், நெய், ப்ரோட்டீன் இன்டேக்கும் அதிகமாக எடுத்துக்கணும். அயன் ரிச் அண்ட் விட்டமின் சி ஃபுட்டுகளும் சன் எக்ஸ்போஸும் அதிகமாக இருக்கணுங்க. இந்த ஃபுட்டுகளை எடுத்துக்கிறதுனால ஹார்மோன் லெவல் மெதுவாக சமநிலைக்கு திரும்பும், பாடியும் ரிக்கவர் ஆகும். சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத்து ஸ்ட்ராங் ஆகும்.